ஹலோ நண்பா, கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு பிறகு எஃப்சிஐ ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து இந்த 2026க்கான அப்ரூவ்டு வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் வைஸ் ஜோன் வைஸ் வேக்கன்சி. ஓகே, இதில் மேனேஜர் லெவல் வேக்கன்சியாக இருக்கட்டும், ஜென்ரல் கேடராக இருக்கட்டும், இது மாதிரி இன்ஜினியரிங் கேடர், இந்த மாதிரி நிறைய டிசிப்ளின்ஸில் கிட்டத்தட்ட 33,000 ப்ளஸ் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதற்கான அப்ரூவ்டு வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. இதற்கு யார் யாரெல்லாம் தகுதி, இதுக்கு எப்போலேருந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவலை சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, எஃப்சிஐ ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் நிறைய வேக்கன்சி இருக்குங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பல வருடங்களாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த 2026க்கான அப்டேட்டட் வேக்கன்சி கிட்டத்தட்ட 33,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பல வேலைவாய்ப்பு, உதாரணத்துக்கு எனி டிகிரி முடித்தவங்களுக்கு இருக்குது, இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு இருக்குது, ஐ மீன் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் எல்லாமே இருக்கா. நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணுங்கள், நிறைய நார்த் இந்தியா சேனல்ஸில் இது தொடர்பாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே உங்களுக்கு ரெஃபரன்ஸாக இருக்கும், செக் பண்ணுங்கள். அதெல்லாம் சரி ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள், நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படின்னா அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். அதாவது இந்த எஃப்சிஐயில் வேக்கன்சி இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்லிட முடியாது, வர பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது தொடர்பாக எந்த ஒரு சின்ன அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டு ஆளாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜர் லெவல் வேக்கன்சி நிறையா வரும். ஜென்ரலாக இருக்கட்டும், டெபார்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி. அடுத்து இன்ஜினியரிங் கேடர்லேயும் எடுப்பாங்க, சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இந்த மாதிரி முடித்தவங்களுக்கு. அப்புறம் கேட்டகிரி கொஞ்சம் கம்மி. கேட்டகிரி 3ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேடரில் இவ்வளோ டைப் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வரும். டெபார்ட் கேடரு, அப்புறம் இன்ஜினியரிங் கேடரு அப்படின்னு சொல்லி வேக்கன்சி இருக்குது. இதில் ஜோன் வைஸ் வேக்கன்சி பிரித்தும் கொடுத்துருவாங்க. பல வருடங்களாக எதிர்பார்க்குற ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கடந்த முறை வந்த நோட்டிஃபிகேஷன். இதில் நம்ம பார்க்குறது மூலமாக என்னென்ன போஸ்டிங், என்னென்ன குவாலிஃபிகேஷன், அது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தக்கப்புறம் டக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணவும் ரெடி ஆகலாம். சவுத்து ஜோன் இது கடந்த முறை வந்தது தான். என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஜேஇ சிவில் இன்ஜினியரிங் ஸ்டினோகிராஃபர் எடுக்கிறாங்க. அப்புறம் ஏஜின் அப்படிங்கிற பதவி, அதாவது அசிஸ்டண்ட் ஜென்ரல் மேனேஜர், இது போன்ற பதவிகள். இதில் ஜேஇ அதாவது ஜூனியர் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங்க்கு டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. அதாவது பிடெக்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, டிப்ளமோனா மினிமம் 1 இயர். அதே மாதிரி ஜேஇ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலில் கேட்பாங்க. ஓகே, பிடெக் எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல், டிப்ளமோனா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டினோகிராஃபர் கிரேட் கேட்பாங்க. எனி டிகிரி முடிச்சுட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் டைப்பிங் பர் மினிட்க்கு 40 வேர்ட்ஸ் டைப் பண்ணுற அளவுக்கும், ஷார்ட் ஹேண்ட் பர் மினிட்டுக்கு 80 வேர்ட்ஸ் நீங்கள் எழுதுகிற அளவுக்கும் ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஏஜி ஜென்ரல். இந்த ஜென்ரல் கேட்டகிரிக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு கிராஜுவேட் டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அக்கௌண்ட்ஸ்க்கு பாருங்கள், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் பிகாம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் ஏஜி டெக்னிக்கல். இந்த எஃப்சிஐயில் டெக்னிக்கல் அப்படிங்கிற பதவி என்ன வரும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், அப்புறம் பாட்டனி, சுவாலஜி, இது மாதிரி இவங்க துறை தொடர்பாக, அதாவது வேறு டிபார்ட்மெண்ட்டில் டெக்னிக்கல்னால் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே எஃப்சிஐயில் இவங்க துறை தொடர்பாக பிஎஸ்சி அக்ரியில் முடித்தவங்க, இல்லை பிஎஸ்சி இதில் ஏதோ ஒரு டிசிப்ளினில் முடித்தவங்க, இல்லை பிடெக் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இதில் முடித்தவங்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டெபார்ட் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்குது. இதுக்கும் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹிந்தி முடித்தவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கெலாம் அந்த பிஜி ஹிந்தியில் அது ரிலேட்டடில் முடித்தவங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ எனி டிகிரி முடித்தவங்களுக்கு இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ப்ளஸ் சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், பிகாம், பிஎஸ்சி முடித்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஜோன் வைஸ் வேக்கன்சியை பிரிச்சுறதுனால நம்ம தமிழகத்துலேயுமே உங்களுக்கு பணியிடங்கள் இருக்குங்க. நீங்கள் எக்ஸாமும் தமிழ்நாட்டில் எழுதிக்கலாம், போஸ்டிங்கும் தமிழ்நாடு தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் எபிலிட்டி, நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் இது போன்ற கேள்விகள் தான் கேட்பாங்க. 2 தேர்வு இருக்கும், ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இந்த ஃபேஸ் 2 அப்படிங்கிறது இந்த சிவில், எலக்ட்ரிக்கல், ஸ்டெனோலாம் இருக்குல்ல, அது தொடர்பாக. இப்போ சிவில்னால் சிவில் இன்ஜினியரிங் தொடர்பாக முற்றிலும் அந்த பர்டிகுலர் டிசிப்ளின் தொடர்பாக கேள்விகள் இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த ஜென்ரல் அப்படின்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் கோடு தொடர்பாக. ஸோ பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இதுக்கு மொத்தம் 2 தேர்வு இருக்குது.
இந்த ஓல்டு நோட்டிஃபிகேஷனையும் நான் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இதில் நீங்கள் பாருங்கள், ஒரு போஸ்ட்டுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கவர் பண்ணணும், என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே. ஃபீஸை பொறுத்தவரை ஒரு 800 ருபீஸ் வரும். ப்ளஸ் எஸ்சி எஸ்டிக்கு ரிலாக்ஸேஷன் இது எல்லாமே இருக்குது. லிமிட்டை பொறுத்தவரையும் பொது பிரிவினர்னா 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸும், ஓபிசினா 3 இயர்ஸும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பெருசாக இன்டர்வியூ இல்லை, ஸ்கில் டெஸ்ட் அது போன்றதும் இல்லை. தேர்வுகள் தான். அதை நீங்கள் கிராக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு எஃப்சிஐ மாதிரியான ஒரு ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு பெற பாசிபிலிட்டி இருக்குது. தற்போது பார்த்திங்கன்னா அப்ரூவ்டு வேக்கன்சிஸ் வந்திருக்கு, எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் வருமா அப்படின்னா வர பாசிபிலிட்டி இருக்குது. பட் அடுத்த அப்டேட் எதுவும் வந்தால் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் உங்கள் சைட் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், என்னென்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி எப்படிலாம் அந்த எக்ஸாம் நடந்திருக்கு எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். இது போன்ற இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.